சொல்றீங்க? அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா. நான் இப்படி சொல்றேன்னு எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. எங்க பெரிய மாமா வீட்டுல நீங்க பொண்ணு கேட்டுட்டு இப்ப அந்த பொண்ணு வேணாம் எங்க பொண்ணுன்னு நீங்க மாத்தி பேசுறதுனால அவங்க எங்களை தப்பா நினைப்பாங்கம்மா. நாங்க தான் வேணும்னு அவங்க குடும்பத்தை பிரிச்சுட்டோம்னு நினைப்பாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எந்த பழிக்கும் பாவத்துக்கும் ஆளாகிற நிலைமையில நாங்க இல்ல. 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுங்களை ஒருத்தர் ஒரு வார்த்தை இழிவா பேசிடக்கூடாதுன்னு வைராக்கியத்தோட அடுத்த வீட்டுக்கு போகாம நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். குடிக்கிற கஞ்சோ கூழா இருந்தாலும் நிம்மதியா இருக்கணும்னு. ஆனா இப்ப நீங்க இப்படி சொல்றத பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்குமா? அம்மா நாங்க இப்ப இந்த முடிவை எடுத்தது இல்லம்மா. நான் உங்க பொண்ணை பார்த்த அன்னைக்கு அந்த முடிவு பண்ணிட்டேன். அதுவும் இல்லாம அவ வேலை செய்யற கடைக்கும் போய் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் என் தங்கச்சி கிட்ட சொன்னேன். அவ உங்ககிட்ட பேசணும்னு இருந்தா. அதுக்குள்ளதாம்மா இப்படி நடந்துருச்சு. அவங்களுக்காக இல்ல, நான் முடிவு பண்ணினதுமா இது. நீங்க கேட்டது எனக்கு சந்தோஷமா. என் பிள்ளையெல்லாம் யாராவது கட்டிப்பாங்களா? அப்படி கட்டிக்கிட்டாலும் அம்புட்டு வரதட்சணை கொடுத்து என் பிள்ளைங்களை கட்டி வைக்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பில்லம்மா. ஆனாலும் நீங்க கேட்டதுல சந்தோஷமா இருந்தாலும் முடியாதுன்னு சொல்றது நினைச்சாதான் கவலையா இருக்கு. இப்போ நீங்க முடிவா என்ன சொல்றீங்க? ஏம்மா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நாங்க எந்த ஒரு முடிவையும் எடுக்கிற சூழ்நிலையில இல்ல. மழை விட்டதுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாமா? இப்போதைக்கு எங்களை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. சரிம்மா, நாங்க உங்களை வற்புறுத்தல. நீங்க டைம் எடுத்துக்கோங்க. எம்மாடி வா போலாம். சரி விடுங்கம்மா. இப்ப இருக்க சூழ்நிலையில யாரா இருந்தாலும் இத பத்தி பேச முடியாதுல்ல. ஆமாங்க, மறந்து போயிட்டேன். வாங்க இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சரிங்க. பரவாயில்ல, இந்த துணி நல்லா தான் இருக்கு. கண்ணாடி எதுவும் இருந்திருந்தா பரவாயில்ல. கண்ணாடி இல்லாம தலை செய்வ முடியாம பெரும் சிரமமா இருக்கு. என்ன வேதனையில இருக்கா? இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? என்னவுதா? என்னையா ஓவர் குசியா இருக்க மாதிரி தெரியுது? குசியும் இல்ல கிசியும் இல்ல, கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, அதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். வெளியே போறியா? எங்க? தங்கம், வெளியே போற மாமன் கிட்ட அதெல்லாம் கேட்க கூடாதுடி. கையடியா வெண்ண. அவன் இருக்கிறத சாவறதான்னு தெரியாம புள்ள குட்டிங்களை வச்சுக்கிட்டு என்னடா பண்றதுன்னு இருக்கேன். ராத்திரி வேற ஆக போதே, ஒண்ணும் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னமா இப்பதான் அங்க போற இங்க போறேன்னு இருக்க? எங்க போற? அது வந்து நாரியா பல்ல காட்டி இழுச்சிட்டு இருந்தா பல்ல உடைச்சு போடுன்னு சொல்லிட்டேன். வாய் மூடு முதல்ல. எங்க போற சொல்லு. எம்மாடி அமுதா, இங்க பாரு மாமனுக்கு கை எப்படி நடுங்குதுன்னு. பச்சை தண்ணியில கை வச்சியோ? இல்லம்மா, தண்ணியில கைய வைக்காம தான் கையெல்லாம் நடுங்குது. என்ன சொன்ன? 6 மணிக்கு மேல தண்ணியில கைய வைக்கலைன்னா என் கையை நடுக்க ஆரம்பிச்சிடும். உனக்கு தெரியும் தானே தங்கம். அதான் மாமனுக்கு போய் மருந்து வாங்கிட்டு வரலான்னு கிளம்புறேன். ஓஹோ, கையை நடுங்குதா? நான் ஒரு நிமிஷம் இரு. ஒரு அருவாவை எடுத்துட்டு வந்து ஒரே போடு போட்டேன்னு வச்சுக்க, கையை கால முழுக்க நடுங்காது. இந்த வார இரு. ஆத்தின் மடுமதி செஞ்சாலும் செஞ்சு விடுவாடியோ. உங்க அப்பன் நான் குறைச்சுடுறேன்னு சொன்னேன்ல, இப்ப பாத்தியா உங்க அப்பன் எப்படி நம்ம 2 பேர் காலையும் நல்லா வாரி விட்டதுன்னு? ஆமாமா, இனிமே துரை எனக்கு இல்லையா? துரைன்னு பேர் எடுத்தீங்கன்னா உங்க அப்பன் நல்லா 4 அரணா கொடுப்பாரு. வாய மூடிக்கிட்டு இருடி. அதுவும் இல்லாம அந்த இத்த பணம் முன்னாடி எப்படி சப்பு சப்புன்னு அடிச்சு போட்டாரு பாத்தியா? கண்ணை எப்படி வலிக்குது தெரியுமாடி? சுருக்கு சுருக்குன்னு குத்துது. உனக்கு மட்டும் மாமா குத்துது, எனக்கும் தான். இந்த மழை மட்டும் வரலன்னு இந்நேரத்துக்கு கல்யாணமே நடந்திருக்கும். இந்த மழை வந்து மொத்தத்தையும் முடிச்சு கட்டிடுச்சேம்மா. என்னென்னமோ வச்சிருந்தேனேம்மா, முடிஞ்சதுடி, மொத்தமா முடிஞ்சது. அதுவும் இல்லாம அவளுக்கு அவ்வளோ பெரிய வரனா. உங்க அப்பா அடிச்சதை கூட நான் தாங்கிக்க வேண்டி போயும் அந்த ஓட்ட வீட்டுல, அது அந்த ஓலை குடிசையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கோபுரத்துல இருக்கிற அளவுக்கு. ஐயோ, இத நினைச்சு பார்த்தாதான் என் வயிறு வாயெல்லாம் எரியுது. ஆமாம்மா. ஐயோ, அவ இனிமே சீன் போடுவாளமே என்கிட்ட, அதாம்மா தாங்கவே முடியல. விடுடி, இது என்ன குடும்பம்? இதை விட பாரு, பணக்கார குடும்பத்தையே பார்த்து உனக்கு இறக்குறேன். போமா, என்னதான் இருந்தாலும் துரை எனக்கு அடிமை மாதிரி இருப்பான். நான் என்ன சொன்னாலும் கேட்பான். அப்படியாப்பட்டவளை விடுறத நினைச்சதமா வருத்தமா இருக்கு.
விடுமா, இவன் போனா போயிட்டு போறான். ஏதோ முருங்கைக்காய் பேண்ட் சட்டை போட்டமே இருக்கான். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நீ பாத்துக்கிட்டு இருக்க. இவனை விட பாரு அழகா ஷாருக் கான், சல்மான் கான் மாதிரி உனக்கு நல்ல அழகழகான பசங்களை கொண்டு வந்து இறக்குறேன். குப்பம்மா, மாமா மாமா சத்தியமா சொல்றேன் மாமா, எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது மாமா. அவங்க இப்படி சொல்லுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலம்மா. அம்மா எனக்கு தெரியும். என் மனைவியும் என் புள்ளையும் என்னென்ன பாடுபடுத்தினாங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். என் தம்பி போனதுக்கு அப்புறம் உன் குடும்பத்தை என் குடும்பமா நினைச்சு நான் தான் பார்த்துருக்கணும். ஆனா என் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு நான் தான் உங்க எல்லாத்தையுமே கை கழுவி இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா நம்ம சின்ன பொண்ணுக்கு வந்திருக்க இந்த வரனை நானே முடிச்சு வைக்கிறேன். ஐயோ மாமா, அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க மாமா. அக்காவோட பேச்சுக்கு ஏச்சுக்கு எங்களால ஆளாக முடியாது. அப்படி இல்லம்மா, நான் முடிவு பண்ணிட்டேன். இவளுக எப்ப பார்த்தாலும் அடுத்தவனை கெடுக்கணும், அடுத்தவன் முன்னாடி இப்படி வளரணும் அப்படி வளரணும்னு யோசிப்பாங்களே தவிர அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு என்னைக்குமே யோசிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நாங்க இவ்வளோ சந்தோஷமாவும் இவ்வளோ காசு பணத்தோடையும் வாழ்றதுக்கு காரணமே நீ போட்ட பிச்சைமா. ஆனா உங்களை நாங்க இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்கோம். நீ எனக்காக பண்ணின உதவிய நான் இந்த கைமரண செஞ்சே ஆகணும். இந்த வரனை நானே முடிச்சு தரேன். நம்ம சின்ன பொண்ணுக்கு வந்த வரனை விட்டுற வேணாம். நல்ல குடும்பம் மாமா. இந்த குடும்பத்துக்கு நான் மூத்தவனா இருந்து இந்த முடிவு எடுத்திருக்கேன். இதுக்கு நீ சம்மதிச்சுதான் ஆகணும். மாமா, என்னால எதுவுமே இப்போ எதையுமே நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நான் அந்த குடும்பத்துக்கிட்ட பேசுறேன், சரியா? நீ எதை பத்தி யோசிக்காத. பிள்ளைங்களும் அழுகாம சந்தோஷமா இருங்க. அக்கா, நம்ம பேச வேண்டியதுக்கு நம்ம பேசியாச்சு. இனிமே அவங்க எடுக்கிற முடிவுக்கா. அக்கா, நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். இனிமே அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதுபடி தானே நடக்கும். விடுங்கக்கா, கடவுள் யார் யாருக்குன்னு ஏற்கனவே எல்லாமே பண்ணி தானே வச்சிருப்பாரு. என்னங்க, நான் தப்பு பண்ணிட்டேனா? என்ன கத்திஜா, நீ என்ன தப்பு பண்ண? இல்லைங்க, அவங்க ரெண்டு பேரும் நம்மளை கவனிச்சுக்கிட்ட விதத்தை பொறுத்தும் அவங்க நம்ம கிட்ட பழகினதை வச்சும் அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில இணைஞ்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அவங்க ரெண்டு பேர்த்து கல்யாணம்னா நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியாம போச்சு. அதான் நான் தப்பு பண்ணிட்டேனோ. இங்க பாரு கத்திஜா, நம்ம அல்லாவை நம்புறோம். நம்மளோட அல்லா நமக்கு இந்த வாக்கை கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. நம்ம அந்த வார்த்தையை சொன்னோம். இப்போ அதனால அவங்க குடும்பத்துல பல பிரச்சனைகள் வரலாம். ஆனா இதுக்கெல்லாம் ஆன தீர்வு உடனடியா அவங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் எனக்கு வருத்தம். என்னங்க வலிக்குதுங்க. கத்திஜா, என்ன கத்திஜா சொல்ற? ஆமாங்க, வலிக்குது. விட்டு விட்டு காலையில இருந்து வலிச்சிட்டு இருந்துச்சு. இப்ப பார்த்தா ரொம்ப வலிக்குதுங்க. என்னங்க, ரொம்ப வலிக்குதுங்க, முடியல. கத்திஜா, இப்ப வெளியே கூட போக முடியாது, அந்த அளவுக்கு மழை வெள்ளமா இருக்கு. கத்திஜா, என்ன கத்திஜா, உனக்கு ஏதாவது சொல்லு. முடியல. கத்திஜா, ஒரு நிமிஷம் பொறுத்துக்கோ, நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். பக்கத்துல உள்ளவங்களை போய் கூப்பிடுறேன், கொஞ்சம் பொறுத்துக்குமா. என்னை விட்டு போகாதீங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது. கத்திஜா, கத்திஜா, ஒரு நிமிஷமா, ஒரு நிமிஷம் இரு, நான் வந்து உடனே வரேன். எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னால உதவி பண்ண முடியாம இவ்வளவு போர்வைகள் தான் இருக்கு. இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இங்க ஃபாதர் இருக்காரு, இவர்கிட்ட கேட்டு பாப்போம். ஃபாதர், சொல்லுங்க பாய். ஃபாதர், என் மனைவி கத்திஜா மாசமா இருக்கா. அவளுக்கு இப்போ வயிறு வலி வந்துருச்சு. ஏதாவது பண்ண முடியுமா? ஹாஸ்பிட்டல் எதை கூட்டிட்டு போக முடியுமா? எம்மாடி, இதே பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்க. கொஞ்சம் நிம்மதியா ஒரு ரிலாக்ஸா இருக்கும். போயிட்டு வாங்க. என்னத்த நிம்மதி. கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்கம்மா, போங்க. அட கடவுளே, இந்த நேரத்துல இப்படி சொல்றீங்களே பாய். எம்மா, சொல்லுங்க பாய். என் மனைவி கத்திஜாவுக்கு வயிறு வலி வந்துருச்சுங்க. கொஞ்சம் வந்து என்ன ஏதுன்னு பாருங்களேன்.
அடக்கடவுளே, என்ன பாய் சொல்றீங்க? பிரசவ வலியா என்னன்னு தெரியலையே. தெரியலம்மா, கொஞ்சம் உள்ள வாங்கம்மா, வந்து என்னன்னு பாருங்களே. இந்த உடனே போவோம். கத்தீஜா, உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, சரியா? எல்லாரும் இருக்கோம். பாய் கொஞ்சம் நவருங்க. நல்லா வயிறு இறங்கிருச்சு. ரொம்ப வலிக்குதாமா? ஆமாங்க, முடியல எனக்கு. நீங்களாம் கொஞ்சம் வெளியே இருங்க, போங்க. இல்லைங்க, நான் கத்தீஜா விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. ஏங்க அவங்களுக்கு நல்லா வயிறு இறங்கிருச்சு, இது பிரசவ வலிதான். நீங்க இங்க இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது, கொஞ்சம் வெளியே போங்க. என்னம்மா பிரசவ வலின்றீங்க? இப்ப என்ன பண்றது? வெளியே சரியான மழை கொட்டிக்கிட்டு இருக்கு, எங்கிட்ட போவே முடியாது. டாக்டர்ஸும் வேற இல்ல. அதை பத்தி கவலைப்படாதீங்க, எனக்கு பிரசவம் பார்க்க தெரியும். இந்த முதலுதவி பெட்டியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சிருக்கீங்களா? ஆபீஸ் ரூம்ல இருக்குமா? அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுங்க. அப்புறம் கொஞ்சம் சுடுதண்ணிக்கு ஏற்பாடு பண்ணுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. அப்புறம் அந்த போர்வையை வச்சுட்டு போங்க. பத்திரக்காளி, அந்த போர்வையை வாங்கிக்கோ. அக்கா, என்னக்கா பண்ண போறோம்? கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு ஆக வேண்டியதை பாப்போம். கத்தீஜா, அல்லாஹ். பாய், மனசை மட்டும் விட்டுறாதீங்க பாய். ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? இப்ப ஆஸ்பத்திரிக்கு எப்படி கூட்டிட்டு போறது? என்ன பாய் அழுதுட்டு இருக்காரு? என்ன ஏதுன்னு தெரியலையே. என்னங்க, என்ன ஆச்சு? இவங்க மனைவி கத்தீஜாவுக்கு பிரசவ வலி வந்துருச்சு, அதான். ஐயோ, சரிங்க பாய், நீங்க இருங்க, நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஹாட் வாட்டர்ல ரெடி பண்ணிட்டு வரேன். ஃபாதர், இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்க ஃபாதர். உங்களுக்கு என்னைக்கு நாங்க நன்றி கடனோட இருப்போம். இது நம்மளோட கடமைங்க. நம்ம உதவாம யாரும் உதவுவா? நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. கத்தீஜா, அக்கா, என்னக்கா பிரசவ வலி வந்துருச்சா? ஆமாம்மா, அட கடவுளே, உங்களுக்கு பிரசவம் பார்க்க தெரியுமா? எங்க அக்காவுக்கு பார்க்க தெரியும். ஏமா, இருட்டு வேற கட்டுற மாதிரி ஆயிருச்சுமா. கரண்ட் வேற இல்ல, மெழுகுவத்தியும் இல்ல. இப்ப என்ன பண்றது? அக்கா, அத பத்தி கவலைப்படாதீங்க. நம்ம அடுப்பெரிச்சோம்ல, அதுல விறகு இருக்குல்ல, அந்த விறகுல துணியை சுத்தி சீமனையில நனைச்சு பத்த வச்சா ரொம்ப நேரத்துக்கு எரியும். அந்த வெளிச்சம் போதும் இல்லக்கா? சரிம்மா, அது சீக்கிரம் போய் ரெடி பண்ணிட்டு வா போ. அப்புறம் இன்னும் 2 பேரும் கூட கூட்டிட்டு வாமா. இந்த இடத்துல துணியை பிடிச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமா இது பண்ணிக்கலாம். சரிக்கா, நான் போய் பாக்குறேன். மா, இந்தாங்கம்மா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். வெளிச்சம் வேற குறைஞ்சுக்கிட்டே வருது. இப்ப குழந்தை எடுக்க ரொம்ப சிரமமா போயிடும். முதல்ல வெளிச்சத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் போறேன். நம்பிக்கையோட இருங்க.